தூத்துக்குடி பக்கத்தில் சூசைப்பட்டிபுரம். சூசைப்பட்டிபுரம். பாண்டியாபுரம். பாண்டிபுரம். சரி சரி. நம்ம ஒரு பில்டிங் கண்டுட்டு ஆடு மாடு வளர்க்குறது. ஆடு மாடு வளர்த்துறது விவசாயம் ப்ளஸ் இன்ஜினியரிங்கா. இன்னைக்கு வந்து கருங்கல்பாளையம் சந்தையில் 2 மாடு வாங்கியிருக்கீங்க மணியன்கிட்ட. ஏற்கனவே வந்து இவர்கிட்ட மாடு வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். யூடியூப் பார்த்து கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாரு? அதெல்லாம் நல்லா உண்டு. நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. கரெக்டாக இருக்காப்புல வரணும்னா நமக்கு கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனுசரிச்சு வாங்கி கொடுக்காப்புல. அதுக்கேற்ற மாதிரி அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாருங்கிறீங்க. எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? ஒரு விடியால ஒரு 5 மணி. ஒரு 4-5 மாடல நமக்கு பிடிச்சிருந்ததை எடுத்துக்கிட்டாப்புல. அவங்க ரேட்டு கொஞ்சம் கராராக பேசினாங்க, இவங்க கேட்ட கொடுக்கல. அவருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. பேசுறாரு இல்லை ஒன்றும் கிடையாது, எல்லாம் நேரடியாக பக்கத்துலேயே வச்சுட்டு பேசிடுறாரு. ஓப்பன் டைப்பு. ஆமாம். நமக்கு என்ன டவுட்னாலும் எனி டைம் 24 ஹவர்ஸ் எப்போ கால் பண்ணலாம் அட்டன் பண்ணி பேசுவாப்புல. ரெண்டாவது இப்போ பேமெண்ட்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி, நீங்கள் எத்தனை தடவை இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க? கான்டாக்ட் பண்ண நான் 4-5 நேரம் கான்டாக்ட் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இங்கே வந்து. இதான். சரி சரி. சந்தைக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். கான்டாக்ட் பண்ணுறது ஒரு 5-6 நேரம் கான்டாக்ட் பண்ணி 5-6 தடவை கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகேம்மா. சரி, இது வந்து என்ன பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு? குறைஞ்ச பட்ஜெட்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். எத்தனை ரூபா கம்மியூனி கொடுத்துருப்பாருன்னு கேட்குறேன். இல்லை, அவங்க சொன்னதை விட ஒரு 6-7 ரூபா குறைச்சி தான் முடிச்சு கொடுத்தோம். 7 ரூபா கம்மியூனி இருக்காரு. இது பாலாவெல்லாம் எத்தனை கொடுக்குங்களாம்மா? அது 15 கறக்கணும்ல, இது 12 கறக்கணும். 12 ஒரு நாளைக்கு சராசரியா? காலையில சாயந்தரம் 2 வேளைக்கு சேர்த்து 12. சரி. அங்க வந்து தூத்துக்குடி ஏரியால வந்து ஹீட் ஓவரா இருக்கும் நார்மலா. அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிச்சி கொடுத்துருக்காப்ல. அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி. அதனாலதான் நாட்டு மாடு கிராஸுங்களா? சரி சரிங்க. இது எப்படி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? நீங்க எதிர்பார்த்த ரேட்ல பிடிச்சிருக்கோம். சரி, இந்த சந்தையில வந்து பெரிய பெரிய மாடுகள் எச்எப் மாடுகள் வரும். நிறைய 20 லிட்டர் 30 லிட்டர் கொடுக்குற மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காப்ல. அது வாங்கி தரேன் இருக்காரு. இந்த மாடு எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? இந்த மாடு வந்து நாட்டு மாடு கிராஸுங்களா? ஆமா, நாட்டு மாடு கிராஸ். காரி செம்பூத்து காரியில சேர்றதுன்னு நினைக்கிறேன். செனமாடு. ஆமா. இன்னும் எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் ஈத்து. இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்களாம்மா? மடி எல்லாமே இறங்கின மாதிரி இருக்கு. சுழி சுத்தம். அமர்ந்த மாடு. நல்ல மடிக்கால் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. ஏரியாக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு.